இங்கே வேறு என்னெல்லாம் இருக்குன்றதை சொல்லி பார்ப்போம். கல்லையே சுத்திக்கு தான் அறிவேன். எப்படி சரியா அந்த 10ல் ஓட்டுன்னு எனக்கு என்ன தெரியாது. அது ஏன்னா 4 பேர் ஷேவன் அப்படி ஒரு ரூம் தான், நல்ல பெருசு. இதுதான் நாங்கள் புக் பண்ணிக்கிற ஹோட்டல். இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. தேங்க்ஸ் டு ட்ரிப் ஆர்கனைசர். Yeah, Udeshi also there. So thank to one of the trip organizer. இப்போ நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டோமே. நீ ரூமை தேடி எடுக்கும். ரூம் ஒருத்தருக்கு இத்தனை, அதாவது ரூமில் 4 பேர் நிற்கலாம். அப்போ ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணது, யார் யார் எந்த ரூமில் தாங்குறேன்னு சொல்லி. இனி அதை பார்த்துட்டு போய் பேக் எல்லாத்தையும் வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகும். இந்த இடம் நல்ல வடிவாக இருக்குது. இப்போ ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேர் நிற்கிற மாதிரி எடுத்துனாங்க. இப்போ நான் கணக்கு பேர் வந்தாலும் எங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்றும் இருந்தது. தரமாக இருக்குது இந்த இடம் பாருங்கள். இப்போ இங்கால கிரவுண்டு, அதோட ஸ்விம்மிங் பூல் ஒன்றும் இருக்குது. இங்கால போய் நான் கிரிக்கெட் விளையாடலாம். முதல்ல நாங்கள் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வருவோம். ஸ்விம்மிங் பூலும் இருக்குது, அதோட கிரவுண்ட் ஒன்று இருக்குது பெருசாக. நல்லா சுற்றி மேலே தான் நல்லா இருக்குது. அதோட கிட்ட ஒரு லேக் இருக்கிற மாதிரியும் கூகுளில் பார்த்து நான். வாங்க போயிட்டு அதையும் 12 மணிக்கு நாங்கள் வந்துருக்கோம். கிட்டத்தட்ட 1 மணி ஆகிட்டு டேக்கையில் நின்று வந்து நாங்கள் கொட்டிக்காவத்திலேருந்து இங்கே ஒரு 2 மணி நேரத்தில் வந்து சேர்ந்துடலாம். He already came. Hi, Gayanaya. Hi, Dashanaya. ட்ரிப் ஆர்கனைசரில் இன்னொரு முக்கியமான ஆள் இவ தான். உதேஷியக்கா கிட்டத்தட்ட பாதி பேர் வந்துட்டாங்க. இன்னும் ஆக்கள் வேற. Record देना? Yes. शामी लोग. எங்களை டொமைனில் 6 டீம் இருக்குது மொத்தமாக. எல்லாரும் வந்துருக்கிறோம். வந்தோடனே எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் ஒன்று தந்தாங்க. இதில் நிற்கிறது எங்களோட அசோசியேட் டைரக்டர், மற்றது டீம் லீட், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. வந்துட்டு எல்லாரும் குரூப் ஃபோட்டோ வந்து எடுத்துனாங்க. இதுதான் எங்களுக்கு தந்திருந்த ரூம். அது ஏன்னா 4 பேர் ஷேவன் அப்படி ஒரு ரூம் தான், நல்ல பெருசு.
அதான் நல்ல பெரிய கபோர்டு ஒன்று தந்துருக்கணும். இப்போ இதுக்குள்ள லொக்கர் பேக் அது வைக்கலாம். மற்றது ஒரு கிலோ மிஸ்டாக தந்துருக்கேன். இங்கே அந்த நல்ல பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் உண்டு. இங்கே நாங்கள் பெல்ட் யூஸ் பண்ணலாம். லொக்கில் இருக்கா பாருங்க. பெல்கனிலேருந்து வியூ எவ்வளோ நல்லா இருக்கு. இந்த லேக்குக்கு முன்னுக்கு இருக்கு. அதுக்குள்ளேயும் நாங்கள் போயிருந்து ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடலாம். நல்லா இருக்கு இந்த வியூ, நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் போனதுக்குள்ளே இது இந்த வியூ தான் உண்மையாக பெட்டர். அதோட மினி ஃப்ரிட்ஜ் ஒன்று தந்துருக்கீங்க. நாங்கள் ஏதாவது சாமான் வைக்கிறோம் வச்சுக்கொள்ளலாம். ப்ளஸ் அதோட இன்னும் கபோர்ட் மாதிரி சின்ன. மற்ற இப்போ நீங்கள் இங்கே ஏதாவது இந்த சாக்லேட்டோ இல்லாட்டி சாஃப்ட் ட்ரிங்கோ வாங்க போகிறீங்கன்னா அது என்ன விலையண்டு இருக்குது. அது தண்ணி போக்குதும் டீ குடிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம் தருவீங்க. இப்போ இதில் ரெஸ்டாரண்ட் போட் இருக்குது. இப்போ நீங்கள் போட்டில் ரெஸ்டாரண்ட் செட்டப் ஒன்று இருக்குது. அதுக்கு 3000 ரூபா ஒரு ஆளுக்கு. ½ அன் ஹவர் சாரி மொத்தமாக 3000 ரூபா 670க்கு. அடுத்தது ரேசிங் போட்ன்றது. இதை நாங்கள் அந்த ஏரிக்குள்ளே போகலாம். இந்த பெடல் போட் மற்றது இந்த துடுப்பு போடுற போட் அதெல்லாம் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை இருக்குது. இங்கே குதிரை சவாரியும் இருக்குது. இதுதான் வாஷ்ரூம். நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாத்தையும். இந்த எங்களுக்கு ஒரு ஆஃபரும் போட்டிருந்தாலும் ஓகே. இப்போ நார்மலாக விலை எப்படி போகும்னு நான் booking.com ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டு விட்றேன். ரூஃப் டாப்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. நல்லா இருக்கு பாருங்க. இங்க இருந்து நாங்க வெளியில பார்ப்போம். முதல்ல சாப்பிட்டுட்டு வந்து வெளியில எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மத்தியான சாப்பாடு பார்த்தீங்கன்னா சலாட், மற்றது மஞ்சள் சோறு, வெள்ளை சோறு, சிக்கன் பொரிச்ச கறி உண்டு. அதோட மீன் பொரியல், மீன் சீ ஃபுட் பொரிச்ச மிக்சிங் ஏதோ வச்சுருந்தவங்க, அதுவும் நல்லா இருந்தது. மத்திய இவங்களோட சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது. பாஸ்தா வச்சுருந்தவங்க. வேறு பிளாக் போக்கரி, அதாவது இங்கே சிங்களீஸ் ஏரியாஸில் இந்த பிளாக் போக்கரி நல்ல டேஸ்ட்டாக செய்வாங்க. அதுவும் இருந்தது, அதுவும் எடுத்துனாங்க. எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. அரைக்கறிக்கு பருப்பும் ஒரு சொதி மாதிரி ஒரு சாமானும், அது என்னென்ன வடிவாக பார்க்கவும் இல்லை நான். அதோட சொப்ஸி வச்சுருந்தவங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சு டெசர்ட் எடுக்க வந்திருக்கோம். Video with dessert. Did you eat it? Yeah. No, what is this? I think payasam. Good. Hey, what's this?
இது பாயாசம் இன்னைக்குனா நான் சாகோ புடிங்கன்ற ஒரு புடிங் ஐட்டம் தான். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இரவு சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சலாட் ஐட்டங்கள் இருந்தது. மற்ற வெஜிடபிள் நாசி குரங், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஸ்டீம் ரைஸ், அதுக்கு பிறகு ரோஸ்ட் சிக்கன் வந்து வெட்டி வச்சுருந்தவங்க அது இருந்தது. அதோட மிக்ஸ் சீ ஃபுட் ஒன்று இருந்தது. வேறு க்ரீமி பொட்டேட்டோ கறி ஒன்று இருந்தது, அது நான் ட்ரை பண்ணல. மற்றது பீஃப் இருந்தது. மற்றது மரக்கறி சொப்ஸி, அது பகல் இருந்த மாதிரி இருந்தால் பருப்பு கறியும் வச்சுருந்தாங்க. இரவு சாப்பாடு நல்ல டேஸ்ட். நான் சாப்பாடு எடுத்துட்டேன். அதே மாதிரி இங்கே லைவாக கொத்தும் போட்டு தருவினேன். இப்போ விடிய சாப்பாட்டை பார்ப்போம்னாங்க. விடிய சாப்பாட்டுக்கு இந்த சூப் ஐட்டம், பன்ஸ் ஐட்டங்கள், மற்றது ஃப்ரெஷ் ஜூஸ், கேக், டோனட்ஸ் அது எல்லாம் வச்சுருந்தது. வேறு பானும் இந்த பான் டோஸ்ட் பண்ணி அதோட சொசேஜஸ் அது சாப்பிட்டோம். ஒம்லெட் வந்து நேற்று கொத்து போட்ட கவுண்டரில் ஒம்லெட் போட்டலாம். வேறு பார்த்தீங்கன்னா கிரிபட் இருந்தது, தோசை இருந்தது, எக் நூடுல்ஸ் இருந்தது, சிக்கன் கறி இருந்தது, அதோட மீன் பொரியல் இருந்தது, அது சொசேஜஸும் வச்சுருந்தது. அதோடு சேர்த்து இந்த பேன் கேக் ஐட்டங்கள் அது ஊற்றுற அந்த சோஸோடும் இருந்தது. வேறு பழங்களும் வெட்டி வச்சிருந்தது. இது இரவுக்கு தந்த டெசர்ட். இப்போ இந்த காப்பாக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது தானே, அதுக்கு பின்னுக்கு ஒரு லேக் ஒன்று இருக்குது குட்டியாக. அதில் நாங்கள் போட் ரைட் அப்படியெல்லாம் போகலாம். இதுக்கு அங்கால தான் அந்த கிரவுண்ட்ஸ் இருக்குது. இல்லை இங்கே வேறு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பகலில் கொஞ்சம் ஓகேயாக இருக்கும். அதே இரவுண்டா வெளியிலையும் நல்ல பனியாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு கிளிப் காட்டுற முடியும், எழும்பி கதவு திறக்க அப்படின்னாண்டு. பனியாகவும் இருக்குது. உள்ளுக்கு ஏசியை போட்டு படிக்க கொஞ்சம் சொண்டுலையும் படி கொண்டு வந்துருக்கு லைட்டாக. சரியான குளிர். இரவுண்டா குளிர், பகலண்டாவுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. நிறைய எக்ஸோரா கண்டு வச்சிருக்கிறேன் பாருங்க. இதுலேருந்து லேக் வியூவோட ஃப்ரெண்ட்ஸோட பார்த்து சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம், இல்லாட்டி சும்மா ஹேச்சு கொண்டு இருக்கலாம். நான் நினைக்கிறேன் இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட் போட்டுன்னு சொல்லி ஒன்று இருந்தது. 3000 ரூபாய்க்கு அரமணித்தியால். இதுதான் அது போல்.
மயில் நிற்குது இங்கே. பாருங்க அந்த சீ சைடில் அந்த பெஞ்ச் ஒன்று எப்படி இல்லாட்டி ஸ்விம்மிங் பூலு பக்கத்தில் ஒரு பெஞ்ச் அந்த படுத்துட்டு இருக்கிற மாதிரி அதுவும் அங்கே வச்சிருக்கிறேன். இந்த போட்டுகளும் இருக்குது, பெடல் போட் மற்ற அந்த மோட்டார் அந்த ரேசிங் போட். அதே மாதிரி இன்னொரு அந்த குட்டி போட்டும் இருக்குது. வாங்க இதுக்குள்ள போய் பார்ப்போம் அங்கே வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லி. பார்த்துட்டு நாங்கள் ஒருக்கா சாப்பிட போயிட்டு வருவோம். ஏன்னா 10 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். வேறு கிரிக்கெட்டில் அடிக்கணும், போல் விட்டு கிடக்காதுல. இது என்ன மாதிரி ஆழமா இல்லையான்றது தெரியாது. செயற்கையாக உருவானதா இல்லாட்டி இருந்த சுற்றி வச்சிருக்கணுமான்றதும் முடிவா தெரியல. நிறைய மரங்கள் இருக்கு. ஃபேமிலியாக இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட தான் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு ஃபோனுக்கும் சிக்னல் பெருசாக வேலை செய்யலை, வைஃபை மட்டும் தான் வேலை செஞ்சுது. இப்போ ஓகே தான். ஃபோன் கொஞ்சம் சைலண்டில் போனாலே எவ்வளோத்துக்கு அந்த சத்தம் சந்தடி இல்லாமல் இருக்கணும். இல்லாட்டி ஃபோன் எடுத்து நோண்டிக்கொண்டே இருப்போம். இது ஃபோன் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட காய்ச்சி கொண்டு, ஃபேமிலி இருந்தால் ஃபேமிலியோட வந்து ஆவியோட காய்ச்சி கொண்டு நல்ல ஒரு நிம்மதியாக இருக்குது. இப்போ இங்கால இதோட முடியுது போல். நாங்கள் மற்ற பக்கம் போய் பார்ப்போம். அதுதான் நான் இருக்கிற ரூம் 2வது. அங்கே வேறுங்க மயில், அதில் மயில் ஒன்று நிற்கிது வேறுங்க. ஒன்று இல்லை 2 3 நிற்குது. நடந்து தெரியும். இப்போ பின்னேரங்களில் ஒரு பார்க்கில் நடந்து தெரியும் தானே, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இங்காலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செட்டப் பண்ண சின்ன ஒரு கூடாரம் மாதிரி இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து காய்ச்சி கொண்டிருக்கலாம். இல்லைன்னா ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி செய்ய போகிறீங்கன்னா இங்கே வந்து செய்யலாம். போட் ரைடிங் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கல, பார்ப்போம். இப்படியே இப்போ டைம் கிடைச்சிதுன்னா செய்யலாம். அதே மாதிரி ரூமுகள் பார்த்தீங்கன்னா இங்காலையும் இருக்குது. ஒரு ஆயுர்வேதிக் ஸ்பா மாதிரி நாங்கள் அங்கே தான் நின்றுனாங்க. அதுக்கு பின்னுக்கும் 1 2 இருக்கு பாருங்க. இந்த வியூவோட பாருங்க எப்படி இருக்கு. இதுதான் அந்த குட்டி ஏரியா. இப்போ எங்களை மாதிரி ஒரு டீமோ இல்லாட்டி 1 2 ஃபேமிலியோ வந்தீங்க, 2 3 ஃபேமிலி வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் இருந்து கதைக்கலாம். இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணலாம். சின்ன பர்த்டே பார்ட்டி செய்ய பண்ணிங்கன்னா அப்படி செய்யலாம். நல்லா இருக்குது. இப்படியான ஒரு இடத்துல இருக்கல நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குது. மீன் நிற்கிது போல். இப்போ அங்கே பாருங்க இன்னும் வந்து பனிமூட்டமாக இருக்குது. இப்போ 9 மணி ஆகிட்டு. நான் எழும்பினதே 8:30 தான். நான் வெளியில் வரைக்கும் உங்களுக்கு காட்டியிருப்பேன் எப்படி இருக்குது அந்த பனி படர்ந்துருக்கு அந்த கதவில். இன்னும்
இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பனி விட்டு போகுது என்ன. இப்போ மேலே இருந்த வியூ எப்படி இருக்குங்களா? எவ்வளோ பெரிய இடம் உண்டு பாருங்க. இதுக்கெல்லாம் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா அங்காலையும் ஏதோ இவெண்ட் நடக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு. இந்த பூல் டேபிள் மற்றது ஃபோர்ஸ் போல் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து விளையாடலாம். இந்த வியூ தான் வேறு லெவலில் இருக்கு. வாலிபால் விளையாடுற கிரவுண்ட் இருக்கு அங்கால. மற்றது ஆக்கள் இருந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி இடங்கள் இருக்கு. அதோட இங்கே டேபிள் டென்னிஸும் இருக்குது. நாங்கள் அதுவும் விளையாடினாங்க. இங்கெல்லாம் குட்டி ஜிம் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பால்கனி இருக்குது, போய் பார்ப்போம். சுற்றி மலைகள் வயல்கள் அதோட ஒரு சின்ன ஏரி அப்படி இந்த இடமே நல்ல வடிவான ஒரு இடமா இருக்குது. வந்து ட்ரை பண்ணுறதுக்குமே வேர்த்தான ஒரு இடம். இதெல்லாம் ரைஃபிள் ஷூட்டிங் ஏரியான்னு இருக்கு. நடுவில் ஒரு குட்டி போட்டு வச்சுக்கிறாங்க.
அந்த குட்டி போர்டில் இருக்கிற சென்டர்லாம் நாங்கள் சொல்லணும். மற்றது ஆச்சரியம் இருக்குது, அதுக்கு தான் மற்ற போர்ட். මේ කවුද ප්ලේ කරන්නේ? කවුද ප්ලේ කරන්නේ? Alright, 1 2 Jeffa 3 Running away? 4 Running away? ප්ලේ කරනවද? 4 5 6 7 8 9 අපි ඉංග්‍රීසියට ප්ලේ කරනවා. Come in. Shoot fun pole. Kok nek arang yan gitu. Right hand ni. Aduh, match itu kau tu? Ya, kita match itu, ya kan? Match itu apa? Arangil benar. Mata, aduh, wow sah. Headshot kali begini. Headshot. Saranjan. Saranjan. How do you feel? I don't know. Nepal rating rating apa sih Pak? Mana foto mana nih? Anda ya. நான் கல்லையே சுத்திக்கு தான் அறிவேன். எப்படி சரியா அந்த 10ல ஓட்டன்னு எனக்கு என்ன தெரியாது. රිලැක්ස් එකේ ඉන්න පුළුවන් නේ බං. ආරක්ෂ තල්ලන්න ඕනේ වගේ. දාලානේ. මේකත් තරන් යනවා චෝ තිබ්බ එක. වෑ which one you shot? This one. මොට්ට ඔඩු. දැන් දාත්තම මේ YouTube මේක. Yes. கிட்டத்தட்ட ஒரு 2 மணித்தியாலத்துக்கு கிட்ட ஸ்விம்மிங் பூலில் இருந்துட்டு இப்போ வெளியில் வந்திருக்கிறேன். ஆமாம், நல்லா இருந்தது. அதுக்குள்ள 5 அடி தான் ஆழம், அதால் பிரச்சனையே இல்லை. அதுக்கு மேலே என்ன எனக்கு நீந்த தெரியாது. இதால் காட்டலாம்டா காட்டுறது. வெளியில் மழை பெய்யுது லைட்டாக.
பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், மழை பெஞ்சொன்றிருக்கு. சின்ன வெங்கடையாக்கள் ஸ்விம்மிங் பூலாக இறங்கினா, அதாவது கொஞ்சம் பேர் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தவே நாங்கள் ஸ்விம்மிங் பூலுக்கு அப்பயே இறங்கிட்டோம். அது பிறகு கிரிக்கெட் விளையாடி முடிச்சுட்டு இப்போ ஸ்விம்மிங் பூலுக்கு போயினோம். நாங்கள் முடிச்சுட்டு மேலே வந்துட்டோம். இந்த இடமும் வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இனி அடுத்த வீடியோவில் நான் அவங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.